பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நம்மோடு இருக்கார், அவர்கிட்ட கேட்கலாம். விஜய் 2வது மாநில மாநாடு காட்டமா பிரதமர் மோடியையும் பாஜகவையும் விமர்சித்து பேசியிருக்கிறார். எப்படி பாக்குறீங்க ஒரு மூத்த தலைவரா? அதாவது பிரதமரை காட்டமாக பேசுவதற்கு அவருக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை. பிரதமர் எதுவுமே செய்யலன்றார். இந்த நாடு பாதுகாப்பாக இருப்பதற்கு பிரதமர் காரணம். தீவிரவாதிகளை அவர் ஒழித்தார் என்று உலகமே பாராட்டி கொண்டிருக்கிறது. கச்சத்தீவை பத்தி பேசுற, கச்சத்தீவை யாரு தார வார்த்தான்னு அவர் பேசலையே. அப்ப நாங்க யாரோட பி டீம் நீங்கன்னு தெரிஞ்சுக்கொள்ளாமா? ஆக சும்மா அவர் ஏதோ வாய்க்கு வந்தபடி பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அவர் வசனத்துக்கு வந்தபடி பேசிக் கொண்டிருந்தார். கொள்கை எதிரி பாஜக சொல்ல, உங்க கொள்கை தான் என்ன? உங்க கொள்கைன்னு என்னன்னே தெரியாம கொள்கை எதிரி பாஜக என்ன அர்த்தம்? அதே மாதிரி பிரதமரை இந்த அளவிற்கு அவர் விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு அவர் சிங்கம்னு சொல்றாரு, அதுக்கப்புறம் சிங்கத்தை வெளியே அதிகமா வர வேண்டியது இல்லைன்றாரு. தன்னை ஒரு வேறு மாதிரி உருவப்படுத்துகிறார். இல்ல, மக்களோடு மக்களாக வருபவர்களாம் தலைவர்கள். அதாவது மக்களை பிளீஸ் பண்ணுமே தவிர கிரீஸ் வச்சு தடுக்க கூடாது. அதுதான் தவறாக இருக்கிறது. 3வது முறையா ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்குமாக சேவை செய்வதற்கா இல்ல இஸ்லாமியர்களுக்கு எதிராக சதி செய்வதற்கான கேட்கிறார். தவறான கருத்து. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இஸ்லாமிய மதத்தை சார்ந்த ஒரு ராணுவ அதிகாரி தான் அன்னைக்கு ஆபரேஷன் சிந்தூரை பத்தி இந்த நாட்டுக்கே சொன்னாங்க. ஆக இஸ்லாமிய பெண்கள் ராணுவத்தில் இருப்பதை அடையாளம் கண்டு அவர்களை நாட்டுக்கு சொல்ல வைத்தவர். எதை வைத்து பேசுறார்? சும்மா ஏதோ வாய்க்கு வந்த மாதிரி பேசினா யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். விஜய்க்கு கொஞ்சமாவது விவரம் தெரியும் நான் நினைச்சேன், அதுவும் தெரியாது என்பதை இன்றைக்கு அவர் காண்பித்திருக்கிறார். நீட் தேர்வு, கச்சத்தீவு மீட்பு, அதே மாதிரி மோடி அவருடைய பயணம் எல்லாம் குறித்து காட்டமா பேசுறாரு. இல்ல, அதுல இவ்வளவு காட்டமா பேச வேண்டிய அவசியமே இல்ல. ஏன் இப்போ எல்லாமே பாஜகவை பார்த்து அவர் பேசுகிறார் என்றால், பாஜக வளர்ந்து வருகிறது என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். இன்னைக்கு பாஜகவை எதிர்த்தாதான் நமக்கும் விளம்பரம் கிடைக்கும் என்று அவர் நினைக்கிறார். அதனால் இன்னைக்கு ஏன் இவ்வளவு காட்டமா அவர் பேசணும்? இப்ப நடக்க இருக்கிறது சட்டமன்ற தேர்தல். பாஜகவை இழுத்து பேசுறதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு காழ்ப்புணர்ச்சி மட்டுமல்ல, பாஜக வளர்ந்து வருகிறது, இன்னைக்கு பாஜகவை எதிர்த்து பேச வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் என்று பேசுகிறார். அவர் பேசுவதால் ஒன்றும் பாஜக குறைந்து விடாது, தேய்ந்து விடாது. நாங்கள் வளர்ந்து கொண்டுதான் இருப்போம். தாமரையில் தண்ணீரே ஒட்டாது, தமிழக மக்கள் எப்படி ஒட்டுவாங்க அப்படின்னு ஒரு விமர்சனமான ஒரு இலையில தண்ணீர் ஒட்ட வேண்டியதுங்க. தாமரை தண்ணீர்ல வளருது. எங்களோட சின்னம் தாமரைனான்னு அவருக்கு தெரியுதா? தாமரை தண்ணீர்ல மலருன்னாவது அவருக்கு தெரியுதா? ஆக ஏதோ அவரோட சின்னம் எது? சும்மா அப்படி பேசிக்கிட்டே போலாம். யாரோ எழுதி கொடுத்திருக்காங்க, நல்ல வசனம் பேசுகிறார், அவ்வளவுதான். இறுதியான கேள்வி, ஒட்டுமொத்த இந்த 2வது மாநில மாநாடு எப்படி பாக்குறீங்க? திமுகவையும் திட்டி இருக்கிறாரு, பாஜகவையும் திட்டி இருக்கிறாரு, அதிமுகவையும் சேர்த்து வேற ஒரு மறைமுகமா விமர்சனம் செஞ்சிருக்காரு. ஒரு திரைப்படம் ஒரே ஒரு நாள் ஓடுகின்ற திரைப்படமாக நான் பார்க்கிறேன், அவ்வளவுதான். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அஸ்வினுடன் செய்தியாளர் வீரகுமார்.